அன்று தேசத்தின் விடுதலைக்காக அரும்பாடுபட்டு பரிபூர்ண விடுதலை என்கின்ற கோஷத்தை முன்வைத்து இந்திய நாட்டின் விடுதலைக்கு அளப்பரிய தியாகத்தை செய்த சங்கம் நமது ஏஐடிசி அமைப்பு. விடுதலைக்கு பின்னர் இன்று வரை இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கம் பெற்ற உரிமைகள் அனைத்தையும் போராடி அதை பெறுவதற்கு முன்னணி படையாய் போர்க்களத்தில் முன்னின்று போராடிய மகத்தான அமைப்பு ஏஐடிசி. இந்த சூழலிலே 106வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய இன்றைய தினம் இந்த அமைப்பு தினத்தை இந்திய நாடு முழுவதும் மிக சிறப்பான முறையிலே நினைவுகூரக்கூடிய முறையிலே கொண்டாடக்கூடிய முறையிலே கோவை மாவட்ட ஏஐடிசி கவுன்சில் ஏற்பாடு செய்திருக்கிறது. ஏஐடிசியுடைய 100வது ஆண்டு தினத்திலே தான் இந்த அமைப்பிற்காக நாடாளுமன்றத்திலும் சரி, மக்கள் மன்றத்திலும் சரி, தொழிலாளி வர்க்கத்திற்கு மத்தியிலும் சரி மிகப்பெரிய போராட்டங்களுக்காக அர்ப்பணித்து தலைமையேற்று இந்த அரசாங்கத்துடைய நாசகர கொள்கைகளுக்கு எதிர்த்து மூர்க்கத்தனமாக போராடக்கூடிய முறையில் ஏஐடிசி மட்டுமல்லாமல் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்க அமைப்புகளையும் ஒன்றிணைத்து ஒரு மகத்தான போராட்டத்தை வடிவமைத்த மகத்தான தலைவர், மிகவும் புரட்சிகரமான தலைவர் அவருடைய நினைவு தினம் என்று 1 அல்ல, மிகவும் பாரம்பரியமான உண்மையான ஒரு தொழிற்சங்கம் இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் அது ஏஐடிசி தொழிற்சங்கம் தான். நமக்கு எந்த விதமான ஐயப்பாடு. இன்றைக்கு ஏஐடிசி தொழிற்சங்கம் 106 ஆண்டுகள் இருக்கும் மகத்தான பணியை இந்த சமுதாயத்திற்கு ஆற்றியிருக்கிறது. தொழிற்சங்கம் என்ற அளவில் தொழிலாளர்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரே தொழிற்சங்கம் இந்திய அளவில் ஏஐடிசி தொழிற்சங்கம் என்றுதான். நிச்சயமாக நமது வருங்கால சந்ததியினருக்கு இதை பற்றியான ஒரு புரிதலை நாம் கூட்டங்கள் வாயிலாகவும் பயிலரங்கம் வாயிலாகவும் ஏஐடிசி என்ற அமைப்பு உருவான விதத்தையும் அதன் சரித்திரத்தையும் நாம் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது என்பதை சொல்லிக்கொண்டு ஆர்வம் வெல்லட்டும் 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 உழைக்கும் மக்கள் உரிமைக்காக போராடும் ஏஐடிசி போராடும் ஏஐடிசி வாழிய வாழிய வாழியவே வாழிய வாழிய வாழியவே. இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சி என்பது ஏஐடிசியுடைய அமைப்பு தினத்தை உழைக்கின்ற வர்க்கத்திடம் கொண்டு சேர்ப்பது மட்டுமல்ல, இந்த ஏஐடிசியுடைய அகில இந்திய பொதுச் செயலாளராக நீண்ட நெடிய காலம் இந்த சங்கத்திற்கு பொறுப்பேற்று நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற உறுப்பினராக செயல்பட்டு வந்த நம்முடைய மதிப்புமிக்க தோழர் குருதாஸ் தாஸ்குப்தா அவர்கள் மறைந்து 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தை கொண்டாடக்கூடிய முறையிலே இந்த நிகழ்ச்சியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. 106 ஆண்டை அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய ஏஐடிசியுடைய வரலாறு என்பது நீண்ட நெடிய வரலாறு மட்டுமல்ல, நாட்டினுடைய விடுதலை போராட்டத்திலே பங்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்தியாவிலே இருக்குமேயானால் அது இந்திய நாட்டை தொழிலாளி வர்க்கத்திற்காக தலைமையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஏஐடிசி அமைப்பு மட்டும்தான் என்று என்னாலே அறுதியிட்டு சொல்ல முடியும். நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பே இந்த நாட்டில் 1920ஆம் ஆண்டு அக்டோபர் 31ஆம் தேதி தொடங்கப்பட்ட அமைப்பு இந்த ஏஐடிசி அமைப்பு. இந்த ஏஐடிசி அமைப்பில் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த வி.வி. கிரி அவர்கள், நாட்டினுடைய பாரத பிரதமராக செயல்பட்டு வந்த மரியாதைக்குரிய நேரு அவர்கள், இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக தனி ராணுவத்தை உருவாக்கிய சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள், நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தில் பங்கெடுத்துக் கொண்ட லாலா லஜபதி அவர்கள், எஸ்.ஏ. டாங்கே போன்றவர்கள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மறைந்த தலைவர் கல்யாண சுந்தர் போன்ற தலைவர்கள் எல்லாம் இந்த ஏஐடிசிக்கு தலைமையை நடத்திய வரலாற்றினை யாரும் மறந்திருக்க முடியாது. இந்த ஏஐடிசி அமைப்பு தான் தாய் சங்கம் என்பதில் சொல்லிக் கொள்வதில் ஏஐடிசி பெருமைப்படுகிறது. வெள்ளையனிடமிருந்து இந்த தொழிலாளி வர்க்கத்துடைய உழைப்பு சுரண்டலிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான முறையில் தொழிலாளி வர்க்கத்திற்கென்று போராடுவதற்கான உரிமையை பெறுவதற்கான முறையில் பிரம்மாண்டமான எழுச்சிமிக்க போராட்டங்களையும் இயக்கங்களையும் நடத்தி 1926ஆம் ஆண்டில் தொழிற்சங்கம் வைத்துக் கொள்வதற்கு சட்டம் கொண்டு வந்த ஒரே அமைப்பு ஏஐடிசி அமைப்பு தான். இந்த நாட்டில் விடுதலைக்காக போராடி வரலாற்றை படித்த ஒரு அமைப்பு தொழிற்சங்க அமைப்பு இருக்குமேயானால் அது ஏஐடிசி மட்டுமாகத்தான் இருக்க முடியும்.
தொடர் இயக்கங்கள், தொடர் போராட்டங்கள் இந்த நாட்டினுடைய விடுதலை பெற்றதற்கு பின்னாலும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்காற்றிய அமைப்பு ஏஐடியுடைய அமைப்பு. இந்த நாட்டை தலைகளாக மாற்றுவதற்கான உழைக்கின்ற வர்க்கத்தினுடைய உரிமைகளை தட்டி பறிக்கக்கூடிய முறையில், உழைக்கின்ற வர்க்கத்தை சரணாகதி அடையக்கூடிய முறையில், வண்டியிட்டு சரணாகதி அடைய வேண்டும் என்பதற்கான முறையில் அந்த 44 சட்டங்களை 27 சட்டங்களை சுருக்கி 4 சட்டங்களாக சுருக்கி தினம் போராடி பெற்றிருக்கக்கூடிய அந்த சட்டங்களை எல்லாம் அடியோடு மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதை எதிர்த்துத்தான் ஏஐடியுடைய தலைமையில் எழுச்சிமிக்க போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். மரியாதைக்குரிய மறைந்த தலைவர் குருதாஸ் குப்தா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போது தொழிலாளி வர்க்கத்திற்கு எதிரான சட்டங்களை நாடாளுமன்றத்திலே முன்வைத்த போது அவர் நாடாளுமன்றத்திலே நின்று கொண்டு வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமராக இருந்தபோது மிஸ்டர் வாஜ்பாய் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தகுதியும் திறமையும் பெற்ற ஒரு தலைவர் ஏஐடியுடைய தலைவராக இருந்தார்கள். அவர் அழைத்ததற்கு பின்னால் வாஜ்பாய் அவர்களை மிரண்டு போய் என்ன என்று கேட்ட போது தொழிலாளி வர்க்கத்தினுடைய உரிமைகளை பாதிப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், விடமாட்டோம், இவர்களை திரும்பப் பெற வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் குருதாஸ் குப்தா அவர்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாதி மதமற்ற இந்த நாடு சமயமற்ற ஒரு நாடாக செயல்படுவதில் என்ற இதரம் இருக்கக்கூடிய மோடியினுடைய ஆட்சியில் மத மோதல்கள், சாதி சண்டைகள், அதே போல இனச்சண்டை, தொழிற்சண்டைகளை உருவாக்குவதற்கு மோடி அவர்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை தயார்படுத்தி செய்து கொண்டிருப்பதை நம்மாலே பார்க்க முடியும். ஒன்றுபட்ட இந்தியா மதச்சார்பற்ற நாடு என்பதனை ஏஐடி வலியுறுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று மோடியினுடைய ஆட்சியில் தொழிலாளி வர்க்கத்துடைய உரிமைகளை தட்டி பறித்தது மட்டுமல்ல, அந்த நீத்து போதல் செய்வதற்கான முறையை நடவடிக்கை எடுத்தது மட்டுமல்ல, உழைக்கின்ற வர்க்கத்துடைய அத்துணை உரிமைகளையும் பறிக்கக்கூடிய முறையில் ஆர்கனைஸ் செக்டாரை பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களை அன்ஆர்கனைஸ் செக்டாராக மாற்றிக் கொண்டிருப்பதை நம்மாலே பார்க்க முடியும். நிரந்தர தொழிலாளர்கள் நிரந்தர பணிகளில் வேலைக்கு அமர்த்துவது என்பது இதெல்லாம் கேலிக்கூத்தாக மாறிவிட்டது. கான்ட்ராக்டை பூர்த்தி விட்டார்கள், அவுட் சோர்சிங்கை பூர்த்தி விட்டார்கள், வெளியாட்கள் கார்ப்பரேட் நிர்வாகங்கள் கொள்ளையடிப்பதற்கான வழிவகைகளை உருவாக்கி விட்டார்கள். இப்படிப்பட்ட சூழலை இன்றைய தினம் நாடு விடுதலை பெற்று 78 ஆண்டு நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மோடியுடைய ஆட்சியில் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய 140 கோடி மக்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு இல்லை என்ற சூழல் உருவாகி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தான் இதை எதிர்த்து ஏஐடி தலைமை தாங்கி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. தோழர் குருதாஸ் குப்தா அவர்களுடைய திருவுருவப் படத்திற்கு கட்சியினுடைய மாவட்ட குழு துணை செயலாளர் தோழர் ஜேம்ஸ் அவர்கள் மலர் மாலை அணிவித்து அஞ்சலி நிகழ்ச்சியை துவக்கி வைப்பார். கட்சியின் மாவட்ட குழு துணை செயலாளர் தங்கவேல் அவர்கள் புகழுரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏஐடிசியுடைய அகில இந்திய பொதுச் செயலாளராக இருந்து செயல்பட்டு உழைக்கும் வர்க்கத்தின் உரிமைகளுக்கான நாடாளுமன்றத்திலே 3 முறை, மாநிலங்களவை 2 முறை, மக்களவை என்கிற முறையில் பல்வேறு வகையான பொறுப்புகளை ஏற்று இந்திய நாட்டில் உழைக்கிற மக்களின் உரிமைகளை நிலையாட்டுவதிலே, அனைத்து உழைக்கிற வர்க்கத்தின் அமைப்புகளை ஒன்று திரட்டுவதிலே மகத்தான சாதனை கண்ட
மாபெரும் தலைவராக உழைக்கும் வர்க்கமே திரும்பி பார்க்கக்கூடிய முறையில் உணர்ச்சியின் உரைகளின் மூலமாக இந்த நாட்டின் நாடாளுமன்றத்தை திரும்பி பார்க்க வைத்த மகத்தான தலைவர் தோழர் துர்காதாஸ் குப்தா அவர்கள். இன்று அவர்கள் மறைந்து 6ஆம் ஆண்டு தினத்தை நினைவுகூறக்கூடிய முறையிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கோவை மாவட்டத்தில் நிறைவேறியிருக்கிறது. நாடு முழுவதும் இந்த மகத்தான தலைவரை குறிப்பாக பொதுத்துறை நிறுவனங்களை பாதுகாப்பதிலே முத்திரை பதித்த மகத்தான தலைவர். இந்த நாட்டில் உழைக்கிற மக்கள் உரிமையில் பறிபோகக்கூடிய ஆபத்திலிருந்து பாதுகாக்க நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களையும் ஒன்றிணைத்து ஒரே குடையின் கீழ் நிறுத்தி போராட்டங்களுக்கு திட்டமிட்டு இன்று மகத்தான இந்த போராட்டத்தை முன்னெடுப்பதிலே முத்திரை வகித்த தலைவர் தோழர் குர்தாஸ் குப்தா அவர்கள் நினைவை போற்றக்கூடிய முறையில் மதச்சார்பின்மை, சுயசார்பு, சோசியலிசம், ஜனநாயகம் போன்ற இந்திய நாட்டுடைய இந்த அரசியல் சட்டத்தை பாதுகாக்க அவர் விட்டு சென்ற இந்த சூழலில் அந்த அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் சபலமாக ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டில் உழைக்கிற மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதிலே முன்னணி படையான ஏஐடிசியும் அதற்கு துணையாக இருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கீழ் நாம் சமதளிக்க வேண்டும் என்று சொல்லி மறைந்த தோழர் துர்காதாஸ் குப்தா அவர்களுடைய 6ஆம் ஆண்டு நினைவை போற்றக்கூடிய முறையில் அவருடைய நினைவை போற்றுவோம், அவர் வழியில் நடப்போம், புரட்சிகரமான இந்த இயக்கத்தை முன்னெடுப்பதிலே போராடுவோம், வெற்றி பெறுவோம் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி.